நீண்ட காலத்திற்கு முன்பு ஆதாம் மற்றும் ஏவாள் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அவர்களுக்கு 2 மகன்கள் பிறந்தனர். மூத்தவன் காயீன் கடின உழைப்பாளி விவசாயி, நிலத்திலிருந்து பயிர்களை விளைவித்தான். இரண்டாவது மகன் ஆபேல் ஆடுகளை மேய்க்கும் மென்மையான மேய்ப்பன். காலம் செல்லச் செல்ல இரு சகோதரர்களும் கடவுளுக்கு காணிக்கை செலுத்த முடிவு செய்தனர். காயீன் தனது பயிர்களில் சிலவற்றைக் கொண்டு வந்தான். ஆபேல் தனது மந்தையிலிருந்து முதல் பிறந்த மற்றும் சிறந்த ஆட்டுக்குட்டிகளைக் கொண்டு வந்தான். கடவுள் ஆபேலின் காணிக்கையை தயவுடன் பார்த்தார். ஆனால் காயீனின் காணிக்கையை அவர் ஏற்கவில்லை. காயீனின் இதயம் பொறாமையாலும் கோபத்தாலும் நிரம்பியது. அவனுடைய முகம் விரக்தியில் இருண்டது. அவனுடைய கோபத்தைப் பார்த்து கடவுள் அவனிடம் மென்மையாகப் பேசினார். காயீன், நீ ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறாய்? நீ சரியானதைச் செய்தால் நீ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாயா? ஆனால் காயீன் கேட்கவில்லை. அவனுடைய பொறாமை ஒவ்வொரு நாளும் வலுப்பெற்றது. ஒரு நாள் காயீன் ஆபேலை வயல்களில் தன்னுடன் நடக்க அழைத்தான். ஆபேல் தன் சகோதரனை நம்பி பயமின்றி அவனைப் பின்தொடர்ந்தான். ஆனால் அவர்கள் தனியாக இருந்தபோது காயீனின் கோபம் வெடித்தது. அவன் ஆபேலைத் தாக்கி அவனைக் கொன்று அப்பாவி